முத்துவுக்கு தெரியாமல் மீனா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறது தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அருண் நல்லவராக இருந்திருந்தா முத்துவை எப்படியாவது சமாதானப்படுத்தி சீதாவை கல்யாணம் பண்ண நினச்சிருப்பாரு. ஆனால் முத்துவை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்ருக்கிறாரு. ஸோ ரோஹிணி வந்து ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டாங்க. செயின் வந்து திருட்டு செயின் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் மனசு இறங்குனாங்க. அதுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டாங்க. இந்த சீன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது முத்து வந்துட்டு நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை விட முக்கியமாக நம்ம சத்யா வந்து பாஸ் ஆகிட்டோம்ல, அதனால் கல்யாண விருந்து மாதிரி நல்லா செம்மையாக எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல அருண் இருந்திருந்தால் இந்த மாதிரி செஞ்சுருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டார். சரி, இப்போ மறுநாள் வந்துட்டு நம்ம மீனா வந்துட்டு கல்யாண ஆர்டருக்கு அதனால் மாலை கொடுக்க போகணுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மாலையும் எடுத்துகிட்டு சீதாவையும் கூப்பிட்டுட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே அருண் இருந்துட்டு நீங்கள் வருவீங்களா இல்லையோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன், நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே சாப்பாடுக்கு எல்லாமே ரெடியாக ஓடிட்டுருக்குது. அதாவது சாப்பாடுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க சத்யாவோட வீட்டு மாடியில். இப்போது நம்ம முருகன் வந்துட்டு முத்துவை கூப்பிட்ருந்தாங்க இல்லையா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு கேட்போன்னே அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க இல்லையா, அது விஷயமா முத்துவும் வராரு. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே, அதாவது அருணுக்கும் சீதாவுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு கழுத்தில் மாலையோடு நிற்கிறாங்க. நம்ம மீனாவும் சைன் பண்ணிடுறாங்க, சாட்சி கையெழுத்து போட்டுட்டு வராங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களை எல்லாரையும் மீறி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன், ஆனால் கூடிய சீக்கிரம் இதை வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வெளியில் வரும்போது கரெக்டாக நம்ம முத்து வந்துடுறாங்க. முத்துவும் முருகனும் பார்த்துட்டு என்ன சிஸ்டர் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீதாவும் அருணும் கழுத்தில் மாலையும் கழுத்துமா நிற்கும்போது அப்படியே ஒரு நிமிஷம் வந்து முத்து வந்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. உடனே மீனா வந்துட்டு அழுதுட்டுருக்குறாங்க. ஐயோ, அவருக்கு தெரியாமல் பண்ணணும்னு நினச்சோமே, இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அருண் வந்து நம்ம முத்துவை பார்த்தியா நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் வீக்கு ஃபுல்லாகவே இந்த இது தான் போக போகுது. ஆனாலும் நம்ம முத்து வந்து மீனா கிட்ட எந்த ஒரு விஷயமும் பேச, ஏன்னா பேச்சை மீறி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து இல்லைங்க, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் நீங்கள் கேளுங்க, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம முத்து வந்துட்டு என்னை ஏமாற்றிட்டில இனிமேல் என் மூஞ்சில் நீ முழிக்கவே முழிக்காதுன்னு சொல்லிட்டு மீனாவோட கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை அரைஞ்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டேல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாப்புல. அதுக்கப்புறமா அதான் கல்யாணம் தான் முடிச்சு வச்சுட்டேல, அங்கே சாப்பாடு ரெடியாக இருக்குது போய் போடு அப்படின்ற மாதிரி ஒரு டோனில் சொல்லிட்டு போயிடுறாரு. சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.